திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல மிதுன ராசி இருக்காங்க, திருவாதிரை புனர்பூசம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள் 27 நாளுக்கு ஒரு முறை நட்சத்திரம் உங்களுக்கு வரும். இதை நீங்க கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர்ல இருக்குது, அதுலயும் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க சிவன் கோயில் சென்று பரமேஸ்வரரை வழிபடுவது மிக மிக நன்மை. அதுவும் குறிப்பா நடராஜ வழிபாடுகள் செய்வதுதான் யோகம். சிவன் கோயில் சென்று நடராஜ வழிபாடுகளை செய்வது மிக மிக யோகம். திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்துல நடக்குது. அப்ப இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி சிதம்பரம் சென்று வழிபாடுகள் செய்தலும் யோகம் கொடுக்கும். நடராஜ வழிபாடுகள் செய்வது யோகம். சிவன் கோயில் சென்று நடராஜ வழிபாடு செய்வது யோகம். சந்திர பலம், மனோபலம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நாள்ல நாம போய் ஒரு வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அந்த வழிபாடு நமக்கு பலன் தரும். தனம், குடும்பம், வாக்கு விருத்திகள் வரும். கடன் பகை, நோய் சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைகளை அதிகமாக, இது மாற்று மதத்தவர், நீங்க கிறிஸ்தவராக இருந்தால் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று, அதாவது உங்க நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க பிரார்த்தனைகள் செய்து வரலாம். இப்போ ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் நம்பிக்கை, ஜோட நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்க உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய, அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க உங்களுடைய மத சார்ந்த வழிபாடுகள், தொழுகை இதெல்லாம் செய்துட்டு வர்றதும் ஒரு விதத்துல யோகம். ஜோதிடம் ஒரு மதத்துக்கு உள்ள கிடையாது, மதத்துக்கு அப்பாற்பட்டது. சூரிய சந்திரர்கள் மதம் பார்த்து உதிப்பதில்லை, மதம் பார்த்து மறைவதில்லை. அதனால புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படியாவது சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இந்து சாஸ்திரத்தின் பிரகாரம் நான் சொன்ன விஷயத்த திருவாதிரைக்காரங்க நீங்க நடராஜ வழிபாடுகள் செய்வது எடுத்துக்கங்க. மற்றவர்கள் உங்களுடைய விருப்பமான உங்களுடைய ஸ்தலங்களுக்கு சென்று, தர்காவா இருக்கலாம் அல்லது சர்ச்சா இருக்கலாம், போய் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. நன்மை கண்டிப்பாக வரும். இதுல பிரார்த்தனை பலிதங்கள் நிறைய ஒவ்வொருத்தரும் இதுல எடுத்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு திசாபுக்திகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை மறக்காம நீங்க போங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல மிதுன ராசி இருக்காங்க, திருவாதிரை புனர்பூசம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க